ஹாய் வெல்கம் டு மை சேனல். நம்ம பேஜில் ஃப்ரீ மெஹந்தி கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிளாஸ் 6 டிஃப்ரெண்ட்டான ஃப்ளவர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ளவர்ஸ் மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்துட்டு அதோட ஷேடிங் தான். ஷேடிங்கில் வந்து என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லைட் ஷேடிங், செகண்ட் வந்து டார்க் ஷேடிங், தேர்டு வந்து ஸ்ட்ரோக்கு, ஃபோர்த் ஒன் வந்து டாட்டட், ஃபிஃப்த் ஒன் வந்து ஃபுல் ஷேடிங். இது ஒவ்வொன்றையும் பற்றி தான் நம்ம இன்னைக்கு கிளாஸில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லைட் ஷேடிங் அப்படின்னா நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த அவுட்லைனில் இருக்க பேஸ்டே வந்துட்டு ரொம்ப லைட்டாக இழுத்து விடுறது தான் லைட் ஷேடிங். நெக்ஸ்ட் ஒன்று ஃபுல்லாகவே கவர் பண்ணுறது டார்க் ஷேடிங். தேர்டு வந்து ஸ்ட்ரோக், கீழேருந்து மேலே வந்து நம்ம வந்து இழுத்து விடணும். ஃபோர்த்து ஒன் வந்துட்டு டாட்டட் ஷேடிங், லைட்டாக ப்ரெஷர் பண்ணி அதில் இருக்க பேஸ்ட்டை வந்து இழுத்து விடணும். லாஸ்ட் ஒன் வந்துட்டு ஃபுல் ஷேடிங், நம்ம எந்த பார்ட் வந்து கவர் பண்ண போகிறோமோ அதை இந்த மாதிரி ஃபுல் ஷேடிங்காகவே கொடுத்து நம்ம கவர் பண்ணிக்கலாம். ஷேடிங் எந்த அளவு இம்பார்ட்டனோ அதே மாதிரி கண்டிப்பாக நம்ம அவுட்லைன் வந்துட்டு போல்டாக போடணும். இப்போது ஒரு பேசிக்கான லோட்டஸ் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப இன்விசிபிளான ஒரு 4 லைன்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு அது சென்டரில் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப், அது வந்து ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து தேர்ட் லைன் வரைக்கும் நம்ம ட்ரா பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதோட பெட்டல்ஸும் போட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம்னா ரொம்ப நீட்டாக பர்ஃபெக்டான நமக்கு லோட்டஸ் கிடைக்கும். இப்போ நான் வந்து அந்த லைன்ஸ் இல்லாமல் நார்மலான லோட்டஸ் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம போடுற அந்த லோட்டஸோட மொட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, சென்டர் பார்ட்டு, அது மட்டும் நல்லா போல்டாக போட்டுக்கோங்க. மற்ற பெட்டல்ஸ்லாம் வந்து சின்ன சின்னதாக போட்டுக்கோங்க. இதுக்கு நான் வந்து லைட் ஷேடிங் கொடுத்து இதோட எட்ஜஸ் எல்லாம் வந்து நான் நல்லா போல்டாக மாற்றிக்கிறேன். கண்டிப்பாக இது வந்துட்டு அவுட்லைனை போல்டாக மாற்றணும். நெக்ஸ்ட் டிசைன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் ஒரு சிம்பிளான ஸ்பைரல் போட்டுட்டு அதுக்கு மேலே சின்ன சின்னதாக ஹம்ப் ட்ரா பண்ணிக்கோங்க. ஹம்புக்கு மேலே வந்து சின்ன சின்ன பெட்டல்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. இது வந்து நம்ம டார்க் ஷேடிங் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த ஃப்ளவர்ஸ் வந்து நம்ம ஷேடிங் பண்ணுற அளவு கொஞ்சம் போல்டான பெட்டல்ஸாக போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே வந்து ரொம்ப ரேண்டமாக நான் வந்துட்டு பெட்டல்ஸ் கொடுக்குறேன். இது வந்து நம்ம பர்ஃபெக்டாக கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு ஓவராலாக இருந்தால் போதும். ஸோ இந்த மாதிரி நான் அவுட்லைன் ட்ரா பண்ணிவிட்டு சென்டரில் வந்துட்டு நான் பேஸ்டால் ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்கிறேன். இது வந்து டார்க் ஷேடிங். நம்ம எந்த ஃப்ளவர்ஸ் எந்த பார்ட்டை வந்து நம்ம வந்து ஷேட் பண்றோமோ அது எல்லாமே நம்ம வந்து போல்டா மாத்திக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது ரொம்ப உங்களுக்கு போல்டான அப்பியரன்ஸ் கொடுக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். சென்டர்ல சீட் மாதிரி 2 டிசைன் நான் ட்ரா பண்ணியிருக்கிறேன். அதுக்கு மேல வந்து சின்ன சின்னதா பெட்டல்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. இந்த பெட்டல்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இது கீழே நம்ம ஸ்டெம் இருக்கிற மாதிரி தான் இந்த டிசைன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். இதுல நான் இன்னைக்கு டாட்டட் ஷேடிங் கொடுக்குறேன். லைட்டான ப்ரெஷர் வச்சு அதுல இருக்க பேஸ்ட்டை மட்டும் இழுத்து விடுங்க. இது வந்து அந்த ஃப்ளவர்ஸ்ல எல்லாம் அந்த மகரந்த தாள்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, சின்ன சின்னதா அது மாதிரி இருக்கும் இது பார்க்கறதுக்கு. இது ஃப்ளவர்ஸ்க்கு தான் இந்த ஷேடிங் வந்து ரொம்ப அழகா இருக்கும். ஸோ இதுக்கும் நான் அவுட்லைன் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு கீழே வந்து ஒரு ஸ்டெம் மாதிரி ட்ரா பண்ணி அதுக்கு 2 லீஃப் வச்சு இந்த ஒர்க்கை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் டிசைன் ஸ்பைரல் வித் ஹம்ப். நம்ம நார்மலா ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கு மேல ஒரு டைமண்ட் ஷேப் மாதிரி லீஃப் வந்து டிரா பண்ணுங்க. ரொம்ப கர்வா இல்லாம 2 சைடும் வந்துட்டு ஸ்ட்ரைட்டா போட்டுட்டு மேல மட்டும் கொஞ்சம் ஷார்ப்பா எட்ஜஸ் இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. இது சென்டர்ல சின்ன சின்னதான பெட்டல்ஸ் மாதிரி கொடுத்து அதை வந்து டார்க் ஃபில்லிங் கொடுத்து ஃபில்அப் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேல இருக்க இந்த கேப் எல்லாத்துலயுமே ரொம்ப லைட்டான ஷேடிங் தான் கொடுக்குறேன். அந்த டிப்ல இருக்குல்ல பேஸ்ட், அதுவே போதும் இந்த லைட் ஷேடிங் கொடுக்கறதுக்கு. அதுக்கப்புறம் நான் சைடு எல்லாமே போல்ட் பண்ணி இந்த ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் டிசைன் ஸ்பைரல் வித் ஹம்ப் தான். அதுக்கு மேல பாத்தீங்கன்னா நான் மறுபடியும் இந்த நார்மல் பெட்டல்ஸ் தான் ட்ரா பண்றேன். இந்த பெட்டல்ஸ் வந்து நம்ம ஈவனா போட்டோம் அப்படின்னா ஸ்கூல்ல எல்லாம் நம்ம டிராயிங் கிளாஸ்ல பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி இருக்கும். ஸோ அப்படி போடக்கூடாது. இப்போ நான் போட்டிருக்க மாதிரி 2 ஃப்ளவர் ஸ்ட்ரைட்டா இருக்குன்னா அடுத்த ஃப்ளவர் வந்து கொஞ்சம் சாஞ்ச மாதிரி இருக்கணும். இதுக்கு வந்து நான் ஸ்ட்ரோக் தான் இன்னைக்கு கொடுத்துருக்கிறேன். ஸ்ட்ரோக் வந்து ரொம்ப நீட்டா அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதுவரை பார்த்த எல்லா ஷேடிங்கையும் வச்சு மொத்தமா ஒரு ஃப்ளவர் நான் வந்து இப்போ கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கு 2 வெயின்ஸ், அதுக்கு மேலே வந்து ஹம்ப் கொடுத்து அந்த ஸ்டார்டிங் நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கிறோம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நான் டார்க் ஃபில்லிங்காக சின்ன சின்னதாக பெட்டல்ஸ் கொடுத்துருக்குறேன்.
இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு டார்க் ஃபில்லிங்கு நம்ம கொடுத்தாச்சு, கீழே வந்து லைட் ஷேடிங்கு நான் கொடுத்துருக்குறேன். சென்டரில் போட்டிருக்க இந்த பெட்டல்ஸ்க்கு எல்லாமே நான் வந்துட்டு ஸ்ட்ரோக் வித் டாட்டட் ஷேடிங் கொடுத்துருக்குறேன். நம்ம இதுவரை பார்த்த எல்லா ஷேடிங்குமே வச்சு தான் இந்த லாஸ்ட் ஃப்ளவரை வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஒவ்வொன்றோட நேமும் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி எழுதி எனக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்புங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் நீங்கள் உங்கள் கிளாஸில் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகமாக மெமரியில் இருக்கும். ஒவ்வொரு டிசைன்ஸ்க்குமே ஒவ்வொரு நேம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதே மாதிரி ஒர்க் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.